முதலமைச்சர் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சார்பாக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்துட்டு இருக்குது. தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி என்பது தமிழகத்தில் வந்து சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக தொடர்ந்து போராடி வருகிற ஒரு அமைப்பு. இங்கே இருக்கிற பல்வேறு சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிரான அமைப்புகளையும் இணைத்த மேடை தான் வந்து தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி. இன்றைக்கி வந்து தமிழகத்தில் சாதிய ஆணவ படுகொலைகள் அதிகரிச்சுட்டே வருது. தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியும் தலித் ஒடுக்குமுறைக்கு எதிரான பல்வேறு அமைப்புகளும் கடந்த 10 ஆண்டு காலங்களில் தொடர்ந்து சாதிய ஆணவ படுகொலையை தடுப்பதற்கு சிறப்பு சட்டம் வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்து போராடிட்டு இருக்கிறோம். இதுவரை தமிழ்நாட்டில் கடந்த 10 ஆண்டு காலங்களில் பல ஆர்ப்பாட்டங்கள், நடைபயணங்கள், இயக்கங்கள் இந்த மாதிரி நடத்தியிருக்கிறோம். அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 45ற்கு மேற்பட்ட சாதிய ஆணவ படுகொலைக்கு எதிரான போராட்டங்களை எங்களுடைய அமைப்புகள் வந்து நடத்தியிருக்கிறோம். அந்த கள அனுபவத்தினுடைய அடிப்படையில் ஒரு சிறப்பு சட்டம் வேணும் அப்படிங்கிறத தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்திட்டு வந்த அடிப்படையில் தமிழ்நாடு அரசாங்கம் வந்து நீதிபதி KN பாட்ஷா தலைமையில் ஒரு ஆணையத்தை வந்து நியமிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சார்பாக அந்த அறிவிப்புக்கு வந்து நாங்கள் எங்களுடைய வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா அந்த தமிழ்நாட்டில் ஏராளமான சாதிய ஆணவ படுகொலைகள் நடக்கும்போது இதற்கு முன்னாடி வந்து இருக்கிற குற்றவியல் நடைமுறை திருத்த சட்டம், SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டம், இந்த சட்டங்களே போதுமானது அப்படிங்கிறது தான் கடந்த காலத்தில் அரசாங்கத்தினுடைய கருத்தாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு எங்களை மாதிரி பல்வேறு அமைப்புகள் ஏன் தனி சட்டம் வேணும் என்பதை வலியுறுத்தி எங்களுடைய இயக்கங்களும், அதே மாதிரி தமிழ்நாட்டில் தொடர்ந்து சாதி ஆணவ படுகொலைகள் அதிகரித்துட்டு வர்ற இந்த சூழலில் வந்து தமிழக அரசு இப்படியான ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. இதை ஒட்டி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கின்ற சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடுகின்ற அமைப்புகள், வழக்கறிஞர்களை இணைத்து தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி வந்து ஒரு ஆலோசனையை உருவாக்கி நீதிபதி பாட்ஷா ஆணையத்திற்கு கொடுப்பதற்கான ஒரு விவாதத்தை தான் நாங்கள் இன்றைக்கி இந்த கூட்டத்தில் வந்து ஏற்பாடு பண்ண இருக்கிறோம். பொதுவாகவே இந்த மாதிரியான சாதி ஆணவ படுகொலைகள் அப்படிங்கிறது ஒரு தனி நபரால் நிகழ்த்தப்படுறதே கிடையாது, ஒரு தனி குடும்பத்தால், ஒரு தனி நபரால் நிகழ்த்தப்படுறதே கிடையாது. ஏன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட குடும்பத்திற்கு அந்த உறவினர்களுடைய நிர்பந்தம் ஏற்படுது. அதே மாதிரி சாதிய அமைப்புகளுடைய நிர்பந்தங்கள் அவங்களுக்கு ஏற்படுது. சாதியினுடைய பெருமையை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை மேலோங்கி இருக்கிற காரணத்தினால வந்து குறிப்பாக பெண்கள் சாதியினுடைய பெருமையை பாதுகாக்கணும் அப்படிங்கிற இந்த சிந்தனை மேலோங்கி இருக்கிற காலத்தில் இதெல்லாம் தான் வந்து இது மாதிரியான சாதிய ஆணவ படுகொலையை செய்வதற்கு ஒரு முக்கியமான காரணமாக அமைந்திருக்கிறது. குறிப்பாக நீங்கள் தூத்துக்குடியில் கூட கவினோட மரணம் வந்து மிக கொடூரமான மரணமாக இருந்தது. இதை தொடர்ந்து பல்வேறு போராட்டங்கள் நடத்தியதன் காரணமாக தான் இன்றைக்கி வந்து இப்படி ஒரு ஆணையத்தை வந்து தமிழக அரசு அறிவிச்சிருக்கு அப்படிங்கிறது. இது வந்து ஏதோ இன்றைக்கி இந்த 10 ஆண்டு காலங்கள் மட்டுமல்ல, இந்த 10 ஆண்டு காலங்களில் எங்களுடைய அமைப்புகளை தாண்டி இப்போ வந்து இந்திய சட்ட கமிஷனும் வந்து இது மாதிரியான சட்டம் வேணும் அப்படிங்கிறத 2012லேயே சொல்லியிருக்கிறாங்க. மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவராக தோழர் சவுந்தரராஜன் அவர்கள் இருக்கும்போது கூட ஒரு தனிநபர் மசோதா ஒன்றை வந்து கொண்டு வந்தோம். ஆனால் அதெல்லாம் கூட நிறைவேற்றாமல் அது வந்து தூக்கி போட்டாங்க. ஆனால் இன்றைக்கு அந்த சட்டம் நிறைவேறுவதற்கான ஒரு வாய்ப்பு என்பது வந்திருக்கிறதுங்கிறது மிகவும் பாராட்டத்தகுந்த விஷயம். அதற்கான ஆலோசனைகளை தான் இன்றைக்கு வந்து நாங்கள் எங்களுடைய அமைப்புகள் எல்லாம் இணைந்து அந்த ஆலோசனைகளை உருவாக்கி ஆணையத்துக்கு நாங்கள் வந்து கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது. சட்டத்தினுடைய தேவை ஏன்? ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற சட்டங்களே போதுமானதுன்னு சொன்னாங்களே. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் வந்து சாதி ஆணவ படுகொலை செய்யப்படுகின்ற பெண்களில் 85% பேர் வந்து பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள். இப்போ வந்து பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு பெண் படுகொலை செய்யப்பட்டால் அதில் வந்து SC/ST அட்ராசிட்டி ஆக்டே வராது. இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த அரசுகளும் இன்றைக்கி இருக்க அரசும் கூட SC/ST அட்ராசிட்டி ஆக்டாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி இருக்கிற குற்றவியல் நடைமுறை திருத்த சட்டமாக இருந்தாலும் சரி, இதுவே போதுமானது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த மாதிரி நாங்கள் என்ன காரணத்துக்காக இப்படி ஒரு சிறப்பு சட்டம் வேணும் அப்படிங்கிற எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் தொடர்ந்து அரசாங்கத்தில் வலியுறுத்தினதுனால இந்த சட்டத்தை வந்து கொண்டு வருவதற்கான ஒரு ஆணையத்தை நியமிச்சிருக்கிறாங்க. 3 ஆண்டு காலம் அரசே வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. 3 மாத காலத்துக்குள்ளே வந்து அந்த ஆலோசனைகளை எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அப்படி சொன்னால் வந்து வர்ற பிப்ரவரியோட அது வந்து முடியும். ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் இது வந்து அடுத்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே இந்த ஆலோசனைகள் வாங்கப்பட்டு புதிய சட்டம் இயற்றப்படணும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா அடுத்து தேர்தல் வந்துடும்.
அடுத்து வந்து ஒரு பெரிய கேப் ஆகி போயிடும். அப்புறம் புதிய அரசு வந்ததுக்கு பின்னாடி அவங்க வந்து ஆமாம் கூட்டத்தொடர்லேயே பண்ணணும். இல்லைன்னா இதற்கென்று ஒரு சிறப்பு சட்டமன்றத்தை கூட்டி இந்த பாஷா ஆணையத்தினுடைய ஆலோசனைகளையும் வாங்கி சிறப்பு சட்டமன்றத்தை கூட்டி இந்த சட்டத்தை வந்து நிறைவேற்றணும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து வலியுறுத்துகிறோம். அதற்கான ஆலோசனைகளை தான் இன்றைக்கி வந்து உருவாக்குறோம் அப்படிங்கிறது தான். என்னுடைய அகில இந்திய தலைவர்களால் ஒருத்தராக இருக்கிறார் தோழர் கலையரசன். அவர் தோழர் அவங்கவுங்களை அறிமுகப்படுத்திக்கிங்க. டாக்டர் சீனிவாச ராகவன் அமைப்பு பேர்